உங்க கணக்கு வழக்கு எல்லாம் சத்திரத்துல வச்சுக்கீங்களேன். சரளா, இவன் கூலி குறைச்சு கொடுத்ததுனால குறுக்கு வழியில போயிட்டான். போயா, உன் டோக்கனும் சாப்பாடும் உன் முகர கட்டையும் ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டுட்டு டோக்கனை கேட்டேன். அப்பளத்தை மூஞ்ச பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அப்பளம் என்ன ஆச்சு? அது கீழே கீழே விழுந்த அப்பளத்தை யாரும் மிதிக்கலையே. யாரும் மிதிக்கல. அப்ப ஏன் நீ அந்த அப்பளத்தை எடுத்து இலையில வைக்கல? நடு ரோட்ல கேவலப்படுத்தாதீங்க. நீ சும்மாரு. இவனை நான் விட போறதில்ல. நீங்க எங்கடா வந்தீங்க? இப்ப ஆட்டோ கேக்குதா உங்களுக்கு? தயவு செய்து போயிடுங்க. அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. மரியாதையா சொல்றேன். வண்டி ஏறு, வண்டி ஏறு. எங்க போறாரு? இலைக்கு போடுறாங்க. அட ஊர் கல்யாணத்தை நடத்திட்டான். 582 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதுக்கு பதில சொல்டா நீ. இப்பவே கணக்கு கொடுக்கறேன். போடா, சொன்னதை செய்டா. மிரட்டாதீங்க. டேய் நில்லு. சாப்பாடு ரொம்ப பிரமாதங்க. ஆனா பாருங்க அப்பளம் தான் இல்ல. அப்பளம் இல்லங்கிறது இருக்கட்டும். உன்னை பார்த்தா திருடம் மாதிரியே தெரியுத. டோக்கன் கொடுத்து தானே சாப்பிட்ட? டோக்கனா? எனக்கா? நான் ஹோட்டல்ல சாப்பிட்டாலே டோக்கன் கொடுப்பாங்க. என்ன போய் டோக்கன் கேக்குறீங்களே? இவரு பெரிய ஜில்லா கலெக்டர். நான் ஒரு பெரிய விஐபியா? இப்போ ஒரு போன் பண்ணனு வைய. இந்த கல்யாணத்தை நடத்த விடாம கலாட்டா பண்ணுவாங்கயா. உன் பொண்ணோட கல்யாணம் நடக்காது தெரியுமா உனக்கு? என்னது? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதயா? ஆமா. என்ன அடிக்காத. இன்னும் தப்பு பண்ணாத. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என் பொண்ணு கல்யாணம் நடக்காது. என்னாச்சு? ஏன் இப்படி அடிக்குறீங்க? ஏண்டி இந்த மாதிரி 100 தடியனுங்க எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டுருக்கானுங்கன்னு சமையல்காரன் சொல்றான். மீதி 99 பேரை பார்க்கணும் நானு. ஏண்டா இங்க இருந்து வேலையை பாறானா அங்க வந்துட்டான். முட்டாப்பைய. ఇక్కడ చూడండి, నా తమ్ముడిని ముట్టాలు గిట్టాలని சொன்னா நல்லா இருக்காது. அவன் ஒன்னும் சின்ன பையன் இல்லை, கல்யாணம் ஆனவன். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆம்பளைங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்னு. உன் பிரச்சனை இப்ப பேசாத. கணக்கு சொல்லுடி. கணக்கு தாங்க சொல்ல வந்திருக்கேன். என்னங்க இது கொள்ளிக்கட்டு? தீவெட்டு கொலைக்கார மாதிரி. சரியா சொன்னடி. உன் வாய்க்கு பண வெள்ளம் தான் போடணும். இவன் தீவெட்டி கொலைக்காரன் தான். இந்த கொள்ளிக்கட்ட மேல சத்தியமா சொல்றேங்க. 482 பேருக்கு மேல 100 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. எச்சல் எங்க போட்டிருக்க? ஐயோ, ஏங்க எச்சல கேக்குறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, மானம் போகுது. ஏண்டி இந்த வெங்காயாவை எவனும் அசைக்க முடியாதுரே. நான் புத்திசாலிடி. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் முன்னாடியே எல்லா இலைக்கும் நம்பர் போட்டிருக்கேன். எச்சு தொட்டி எங்க? என்னங்க காட்டுறது? நானே காட்டுறேன் எச்சல எங்க. உங்க புத்தியே தானே. நீங்க சொன்னாங்க செஞ்சேன். நான் உன்னை விட மாட்டேன். ஒரு தடி என்ன மாட்டேன். இன்னும் 99 தடி எங்க? நீங்க சொன்னதான் செஞ்சேன். 300. ஆமா. 120, 300. அம்மா, இது என்ன நம்பர்னு பார்த்து சொல்லு. 1 5. இந்த கன்றாவையை நான் வேற பார்த்து சொல்றேன். இந்த சார் ஒண்ணு. டேய், நான் இலை எண்ணும் போது எண்ணிக்கை தவறிச்சு உங்க எல்லாரையும் வெட்டியே போட்டுருவேன். சார்